வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏகேஎஸ் vlogs. நாங்கள் ஒரு 10 டேஸாக வைகாசி உற்சவம் பெருமாள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே தான் டேரா போட்டோம் அம்மா வீட்டில். எங்கள் ஹஸ்பண்டுமே நேற்று தான் ஊருக்கு வந்தார், சண்டேன்றதால ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தார். அவர் ராஜஸ்தான் போயிருந்தார், அவங்க தங்கச்சியும் கூட. ராஜஸ்தானில் மவுண்ட் அபுக்கு போயிருந்தார். அங்கே ஒரு பிரம்மகுமாரி ராஜயோக தியான மையம் இருக்குன்னு அவங்க தங்கச்சிங்க அக்காங்களாம் கூட்டின்னு போயிட்டாங்க. சரி, என்னையும் கூப்பிட்டாங்க. எங்கள் வெயில் அதிகமாக இருக்கும், நான் தான் போகல. ஸோ போயிட்டு வரும்போது நிறைய வாங்கிட்டு வந்தார். அதெல்லாம் என்ன வாங்கிட்டு வந்தார் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு ஸ்வீட் மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தார் அம்மா வீட்டுக்கு. அடுத்தது வீட்டில் சிம்பிளாக லஞ்ச் பண்ணோம். என்ன லஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, ரைஸும் விரால் மீன் வந்து குழம்பு அம்மா தான் வச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. விரால் மீன் குழம்பும் விரால் மீன் ஃப்ரையும் ரசமும், அவ்வளோதான் லஞ்சுக்கு. சிம்பிளான லஞ்சு தான். சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணியிருந்தாங்க எல்லோரும் வீட்டில். சரி, நம்ம அம்மா வீட்டில் என்னெல்லாம் செடி மரம் இருக்குது காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செம்பருத்தி செடி. எங்கள் வீட்டு செம்பருத்தி செடியில் இது வந்து ஒத்த அடுக்கு செம்பருத்தி தான் இருக்குது எங்கள் வீட்டில். இதை வந்து மெயினாக வந்து அம்மா வந்து மார்னிங் ஆனால் ஒரு கஷாயம் குடிப்பாங்க. அந்த கஷாயத்தில் இந்த செம்பருத்தியை போடுவாங்க. அடுத்து கொய்யா மரம். கொய்யா மரம் 2 இருக்குது. பின்னாடி வந்து ஒரு மரம், இது பெரிய மரம். இதில் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு, பழுக்கும். நல்லா கொய்யா பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அடுத்து பப்பாளி மரம் இருக்குது எங்கள் வீட்டில். 2 பப்பாளி மரம் இருக்குது. பப்பாளியில் இப்போ பூ விட்டுருக்கு, இனிமேல் தான் காய்க்கும். அடுத்து கற்றாழை செடி இருக்குது. மாமரம் 1 இருக்குது. மாமரத்தில் ஆல்ரெடி 2 வாட்டி நாங்கள் மாங்காய் பறிச்சுட்டு ஊறுகாவும் போட்டு முடிச்சாச்சு. இது 3வது வாட்டி காய்ச்சிருக்கு. இதையுமே நாங்கள் பறிப்போம். அடுத்து வெளியில் வந்து ஒரு கொய்யா செடி வச்சுருக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வெளியில் இருக்கிற கொய்யா செடி இப்போ தான் வளருது. அடுத்து மாதுளை மரம். மாதுளை மரத்தில் நிறைய காய்க்கும். இப்போவுமே கொஞ்சம் பூ விட்டுருக்கு. ஸோ இந்த பூவுமே வந்து கொஞ்சம் நாளில் கழித்து காய்க்கும். அந்த பழம் நாட்டு மாதுளை எப்போவுமே உடம்புக்கு நல்லது. அடுத்தது வீட்டில் வந்து சிறியானங்க பெரியானங்கன்னு ஒரு செடி வைப்போம், ஏன்னா பாம்புலாம் வராது சொல்லுவாங்க, அதுக்காக. இது வந்து ரோஜா செடி இப்போ தான் வச்சுருக்கோம், வளர்ந்துட்டே இருக்குது. அடுத்தது கஸ்டர்ட் ஆப்பிள் மரம், சீத்தாப்புளி மரம். அதுலேயுமே நிறைய காய்க்கும் காய்கள்லாம். ஸோ இப்போவுமே வந்து நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. இது கொஞ்சம் இந்த காய் வந்து பழுத்திருக்க மாதிரி இருக்குது. அடுத்தது எலுமிச்சை மரம். எலுமிச்சை மரமும் வெளியில் தான் வச்சுருக்கோம். எலுமிச்சை மரமும் வந்து இப்போ தான், அதாவது நிறைய வளர்ந்து காயெல்லாம் கொடுத்துருச்சு. நாங்கள் அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டதால் இப்போ திரும்பி துளுக்குது. அடுத்து நித்திய கல்யாணி செடி நிறைய இருக்கும். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இந்த பூவெலாம் வர்றது, க்ரோட்டன்ஸ் மாதிரி இருக்கிறது பார்க்க அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு வெளியில் நிறைய வச்சுருக்கோம். அடுத்து நித்திய கல்யாணி செடி. இது வந்து ஒரு க்ரோட்டன்ஸ். இது ஒரு செடி. நித்திய கல்யாணி மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள். நித்திய கல்யாணி ஆக்சுவலி ஒரு 4-5 நித்திய கல்யாணி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தா டயபெட்டிக் பேஷண்ட், கண் எரிச்சல் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப நல்லது. துளசி செடி இருக்குது. அடுத்தது தென்னை மரம். 2 தென்னை மரம் இருக்குது. நாங்கள் வீட்டு வெளியில் தான் வச்சுருக்கோம். 2 தென்னை மரமும் ஒரு நல்லா காய்ச்சிருக்கு. இளநீர், தேங்காய் எல்லாமே இருக்குது. இதை வந்து நாங்கள் பறிக்கணும். இன்னொரு தென்னை மரத்தில் ஆல்ரெடி நாங்கள் பறிச்சிட்டோம் காயெலாம். ஸோ அதில் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. இப்போ இந்த சைடு இருக்கிற தென்னை மரத்தில் நிறைய காய்ச்சிருக்கு. அதை மட்டும் நாங்கள் ஆள் வச்சு தான் எடுக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது பேர் என்னமோ தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்கிறாங்க. அது ஏதோ வச்சோம், ஒரு மரமாக வந்தது. இதில் அடுத்து வெளியில் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை இதெல்லாம் வச்சுருக்கோம். என்னென்னா எங்கள் வீட்டில் நிறைய மாடுலாம் வரும். அந்த மாடுலாம் வந்து இலைங்களை தின்னுடுதுன்னு சொல்லிட்டு சிலதுக்கெலாம் மட்டும் இந்த மாதிரி கம்பி வேலி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது பக்கத்து வீடு வரைக்கும் போயிடுச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிவிட்டு கம்பி வேலி போட்டு வச்சுருக்கோம். அடுத்து மாடியில் நித்திய கல்யாணி கொடி இருக்குது. ஈவினிங் ஆனால் பூக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.